புதுக்கோட்டை மாவட்டம் திருவேங்கை வாசலில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான கல்குவாரி முடக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இது பற்றி செய்தியாளர் சார்லஸிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். சார்லஸ், குவாரியை முடக்குவதற்காக நடவடிக்கை எடுத்த நில பதிவாளர் சசிகலா விருதுநகருக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அந்த இடத்தில் வேறு யாராயினும் அதிகாரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாரா? கார்த்திகேயன், அதாவது இன்று காலை சற்று நேரத்துக்கு முன்னதாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு, அதாவது ஏற்கனவே இருந்த புதுக்கோட்டையில் உள்ள நிலப்பதிவாளர் சசிகலா அவர்கள் விருதுநகருக்கு மாற்றிய பிறகு காரைக்குடியில் இருந்து ஒரு ரிஜிஸ்ட்ரார், அதாவது உதவி ரிஜிஸ்ட்ரார் அவர் தற்பொழுது பதவியேற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து, அதாவது இது தொடர்பாக ஏற்கனவே இந்த விஜயபாஸ்கருடைய சொந்தமான இந்த குவாரி என்பது இங்கே இயங்கி வருகிறது. அதாவது திருவேங்கி வாசலில் இந்த திருவேங்கி வாசலுக்கு யாரும் நிலப்பதிவாளர்களோ இல்லை வேறும் வருமான வரித்துறை அதிகாரிகள் யாரும் சோதனைக்கோ இல்லை மீண்டும் அதாவது இது தொடர்பான நடவடிக்கை உத்தரவின் பேரில் எதுவும் நடவடிக்கை எடுக்க வந்தார்களா என்று நேரடியாக விசாரித்த போது யாரும் வரவில்லை என்று சொல்லியிருக்காங்க. நீங்கள் கூட இப்போ தற்போது பார்க்கலாம், இந்த குவாரி எப்பொழுதும் போல இயங்கி கொண்டிருக்கிறது. சுமார் 95 ஏக்கர் பரப்பளவில் இந்த குவாரிக்கு அருகாமையில் உள்ள பகுதிகளும் விஜயபாஸ்கருடைய சொந்தம். அதாவது அவருடைய ராசி ப்ளூ மெட்டல்ஸ் என்பது ரா சின்னத்தம்பி அவருடைய தந்தையார் பெயரில் தான் அந்த ரா சின்னத்தம்பியை சுருக்கமாக வைத்து ராசி ப்ளூ மெட்டல்ஸ் என்று இயக்கி வருகிறார்கள். 2018 வரை இந்த குவாரி அரசு அனுமதி பெற்ற குத்தகை குவாரி என்பது இவர்களுக்கான உரிமம் இருக்கிறது. அதற்கான இங்கே பெயர் பலகையும் வைக்கப்பட்டுள்ளது. குவாரி எப்பொழுதும் போல செயல்பட்டு வருகிறது. 75 ஏக்கர் பரப்பளவு இந்த பகுதியில் உள்ள ஏற்கனவே திருவேங்கை வாசல் பகுதியில் உள்ள மக்களிடம் இருந்து நேரடியாக இவை அனைத்துமே அவர்களிடம் பெறப்பட்டதாக குறிப்பிடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கூடுதலான தகவல், இப்பகுதியில் உள்ள கோயில் நிலங்களும் இந்த 75 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறது. அவையும் இந்த 75 ஏக்கர் பரப்பளவில் உட்பட்ட அந்த குவாரியும் அமைந்துள்ளது. 25 ஏக்கர் பரப்பளவில் தான் குவாரி செயல்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக 95 ஏக்கருக்கு மேலே உள்ள பகுதியில் இந்த ராசி ப்ளூ மெட்டல்ஸ் எனப்படும் இந்த குவாரி செயல்படுகிறது. தொடர்ந்து இப்போ தற்பொழுது எந்த நடவடிக்கையும் ஏற்கனவே வருமான வரித்துறை கொடுத்த உத்தரவின் பெயரில் சார் பதிவாளர், அதாவது ரிஜிஸ்ட்ரார் எந்த நடவடிக்கை எடுத்தார் என்பது என்ற தகவலும் தெரியவில்லை. அவருக்கு நாம் கைபேசியில் தொடர்பு கொண்டோம். இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் நம்மளால் தகவல் சேகரிக்க முடியவில்லை. இது தொடர்பாக எந்தவித ஆவணங்களும் இங்கேயும் கொடுக்கப்படவில்லை என இங்கு உள்ள ஊழியர்கள் தெரிவிக்கிறாங்க. கார்த்திகேயன், குவாரி மூடக்கப்பட்டதா கூறியிருக்கிற இந்த ஒரு நிலைமையில அது இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க. குவாரி தொடர்ந்து இயங்குவது குறித்து அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க? திலகவதி, அதாவது நாம் மீண்டும் கூட அந்த காட்சிகளை பார்க்கலாம். இப்போ கூட அதாவது சற்று நேரத்துக்கு முன்னதாக மட்டுமில்லாமல் நாம் ஒரு 5 மணி நேரமாக தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த குவாரி பாறை உள்ள கல் குவாரிகள் அந்த பாறைகளை உடைத்து கருங்கல்களை எடுப்பதும், அது மட்டும் இல்லாமல் அந்த கருங்கல் ஜல்லிகளை தூள் தூளாக்கி அந்த கிறிஸ்தர்கள் மூலம் ரெடிமிக்ஸ் தயாரிக்கக்கூடிய பணிகள் தான் ஈடுபடுறாங்க. அதிகாரிகளிடம் நாம் நேரடியாக கேட்டபொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் நிலப்பதிவாளர் ஏற்கனவே பணியில் இருந்த சசிகலா அவர்களிடம் இதற்கான, அதாவது இதை கையகப்படுத்த வேண்டும் என உத்தரவுக்கான ஆவணங்களை கொடுத்திருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்னதாகவே அவருடைய இந்த பணியிட மாறுதல் என்பது நடைபெற்றுள்ளது. ஆனால் இவை அனைத்தும் இந்த நடவடிக்கையின் பேரில் உள்ளதாகவும் ஒரு தகவல் நமக்கு இப்போ கிடைத்துள்ளது. தொடர்ந்து, அதாவது இவர்களை பொறுத்தளவு நாங்கள் அதாவது விஜயபாஸ்கருக்கு தெரிந்த நபர்கள் நாம் அவரிடம் கேட்டபொழுது சட்ட ரீதியாக எந்த நடவடிக்கையும் ஏற்கனவே தகவல் மட்டுமே வந்துள்ளது, எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த நடவடிக்கைகளை நாங்கள் சட்ட ரீதியாக சந்திக்கவும் தயார் என்ற தகவலையும் தெரிவித்திருக்காங்க. ஆனால் இவர்களுக்கான இந்த நோட்டீஸோ இல்லை இந்த பகுதியில் இந்த நிலத்தை கையகப்படுத்துவது, இந்த குவாரியை செயல்படாமல் உடனடியாக முடக்குவது ஆன எந்த பணிகளும் இதுவரை வருமான வரித்துறையினரோ இல்லை புதுக்கோட்டையில் உள்ள இந்த சார் பதிவாளரும் ஏற்கனவே கொடுத்த ஆவணங்களின் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் அதிகாரிகள் எடுக்கவில்லை. குவாரி என்பது தற்போது செயல்பட்டு தான் கொண்டிருக்கிறது. நேரடியாக நம்ம பார்க்க முடிகிறது. இவர்களுக்கு, அதாவது அனைவரும் முக்கியமான ஒரு தகவலை மீண்டும் பதிவு செய்ய வேண்டும். இந்த குவாரி 25 ஏக்கர் பரப்பளவில் இருக்கு. மீதம் உள்ள 75 ஏக்கர் நிலங்கள் கோயிலுக்கு சொந்தமானவை என்றும் அவை இந்த திருவேங்கை வாசல் பகுதியில் உள்ள மக்களிடமிருந்து நேரடியாக இவை வாங்கப்பட்டுள்ளதாகவும் குறைந்த விலைக்கு அவர்களுக்கு இங்கே பணியில் அமர்த்துவதற்காக ஏற்கனவே இதற்கான உத்தரவை கொடுத்தும் அவர்கள் இந்த நிலத்தை வாங்கியதாகவும் தற்போது தகவல் கிடைத்துள்ளது.